அழுத்தி கொண்டிருக்கிறாரு. ஒரு கவலை உங்களுடைய உள்ளத்துக்குள்ள இருக்கிறாரு. இது ஒரு காரியம் உங்களுடைய உள்ளத்துக்குள்ள இருந்து உங்களை வேதனைப்படுத்தி கொண்டே இருக்கிறாரு. ஒரு பாரம் சுமக்கிறவர்களாக காணப்படுகிறீர்கள். உங்களுடைய இருதயத்துக்குள்ள இந்த பாரம் அழுத்தி கொண்டே இருக்கிறாரு. ஒரு பிரச்சனை, ஒரு போராட்டம், ஒரு தேவை, ஒரு நெருக்கம், அது உங்களுடைய சமாதானத்தை பாதிக்கிறது, சந்தோஷத்தை பாதிக்கிறது, உங்களுடைய தூக்கத்தை பாதிக்கிறது. அது உங்களுடைய சரீரத்தில் பாதிப்புகளை உண்டாக்குகிறது, குடும்ப சமாதானத்தை கெடுக்கிறது. அந்த பாரத்தை சுமந்து 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 உங்களுக்குள்ளாகவே நீங்கள் துக்கப்பட்டு கவலைப்பட்டு கொண்டிருக்கிறீங்க. இயேசு உங்களை பார்த்து தான் சொல்லுகிறார், என் மகனே, என் மகளே, வருத்தப்பட்டு பாரம் சுமந்து 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 துக்கத்தில் நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாயே, என்னிடத்தில் வா, நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அந்த பாரத்தை மாற்றி, அந்த துக்கத்தை மாற்றி உன்னுடைய ஆத்மாவிலே ஒரு இளைப்பாறுதல், அதாவது சமாதானம், ஆத்ம அமைதி, நிம்மதி, ஒரு பெய்யான மகிழ்ச்சி நான் உனக்கு தருவேன் என்று இயேசு சொல்லுகிறார். இயேசு இந்த உலகத்தில் உலாவின நாட்களில் அந்த ஜனங்களை பார்க்கிறார். திரளான மக்கள் இயேசுவை பின்பற்றினாங்க. அந்த மக்களை பார்த்தபோது அவருடைய உள்ளத்தில் ஒரு சந்தோஷம் வரவில்லை. உலகமே எனக்கு பின்னால் வருது, எவ்வளோ பெரிய கூட்டம் எனக்கு இருக்குதுன்னு அவர் மகிழ்ச்சி அடையவில்லை, பெருமை கொள்ளவில்லை. ஜனங்களுக்காக அவருடைய உள்ளம் பாரம் கொண்டது. ஐயோ, இந்த ஜனங்கள் வேதனையில் இருக்கிறாங்களே, துக்கத்தோடு இருக்கிறாங்களே, பாவத்தை சுமந்து சுமந்து இழைத்து போகிறாங்க, வியாதினால் கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு கலங்குறாங்க, வாழ்க்கையில் நிம்மதி இல்லாமல் ஒரு மெய்ப்பெண்ணல்லாத ஆடுகளை போல தவிக்கிறாங்களே. இந்த ஜனங்களுக்காக மனதுருகினார், அவர் பாரப்பட்டார் என்று தான் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அதனால தான் அவர் ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார், அவங்களுக்கு மதம் இருந்தது, கடவுள் நம்பிக்கை இருந்தது, பலவிதமான பலி செலுத்துகிற பழக்கமெல்லாம் இருந்தது, அதெல்லாம் பக்தியோடு கடைபிடித்து கொண்டுதான் இருந்தார்கள். ஆனால் உள்ளத்தில் நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை, அவருடைய வாழ்க்கையில் மெய்யான சந்தோஷம் இல்லை. இயேசு அதை பார்த்து சொல்லுகிறார், நீங்க என்னிடத்தில் வாருங்கள், உங்களுக்கு நான் இளைப்பாறுதல் தருவேன் என்பதாக. அவரிடத்தில் வந்தா இளைப்பாறுதல் கிடைக்குமா? அப்படி அவரை தேடி வந்த மக்களுக்கு இளைப்பாறுதல் கொடுத்தாரா? வேறு புஸ்தகத்தில் வாசிக்கும் போது இயேசு இந்த உலகத்தில் உலாவின நாட்களில் அநேகர் அப்படி இயேசுவை தேடி வந்தபோது அவளுக்கு இளைப்பாறுதலை கொடுத்து ஆசீர்வதித்த சம்பவங்களை வேதத்தில் பார்க்க முடியும். இயேசு கிறிஸ்துவிடத்தில் வந்த வேதனையோடு வந்த 2 பெண்களுக்கு ஆண்டவர் எப்படி உதவி செய்தார் என்று யோவான் 11ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் 32ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறார். ஒரு குடும்பம், லாசரு, மாத்தாள், மரியாள் என்ற 2 வாலிப பெண் பிள்ளைகள், ஒரு சகோதரன். அப்பா அம்மா அவங்களுக்கு இல்லை. அவங்க இயேசுவை தங்கள் வீட்டுக்கு அழைச்சி விருந்தெல்லாம் கொடுத்தாங்க. இயேசுவை தகப்பனாக ஏற்றுக்கொண்டாங்க. அந்த லாசரு வியாதிப்பட்டு மரித்து விட்டான், வாலிபன். அவங்களுக்கு இருந்த ஒரே ஆதரவு அவன்தான், அவனும் மரித்து விட்டான். வாலிப பெண் பிள்ளைகள் அழுகிறாங்க, கண்ணீர் வடிக்கிறாங்க. இன்னைக்கு ஏதோ ஒரு பாரம், ஒரு துக்கம், குழந்தை இல்லை என்கிற ஒரு துக்கம், கடன் பிரச்சனை என்கிற ஒரு துக்கம், வேலை இல்லை என்கிற ஒரு துக்கம், வருமானத்துக்கு வழி இல்லையே என்கிற துக்கம், இந்த மாதிரி ஏதோ ஒரு துக்கம் உங்களுடைய உள்ளத்தை அழுத்துகிறது. ஒரு கவலை, பாரம், அதை நினைச்சு அழுது கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிற, இது மாறுமா, இது தீருமா, என்ன வழி இருக்கு, எதிர்காலத்தை குறித்த பயம். இவங்களுக்கு அதான், ஒரே சகோதரன் மரிச்சிட்டானே, நம்ம எப்படி வாழ போகிறோம், நமக்கு யார் துணையாக இருப்பாங்க, யார் உதவி செய்வாங்க அப்படின்னு ஒரு அனாதையாக விடப்பட்டதை போல ஒரு உணர்வு. அப்படி ஏதோ ஒரு பாரம் உங்களை உள்ளத்தை அழுத்தி கொண்டிருக்கலாம். இந்த பிசாசு என்னை தொந்தரவு பண்ணுது, இந்த பிசாசு தூங்க விட மாட்டேங்குது, யாரோ மந்திரவாதம் பண்ணிட்டாங்க, இப்படி பலவிதமான பாதிப்புகளை கலங்கி நிம்மதி இல்லாமல் பாரத்தோடு இருக்கிறீங்களே. இயேசு சொல்லுகிறார், என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். ஒரு சமயம் கிறிஸ்தவர் அல்லாத ஒரு சகோதரி எங்கோ தூரத்திலிருந்து என்னை பார்க்க இந்த இடத்தை கண்டுபிடிச்சு வந்துட்டாங்க. அன்றைக்கு நான் என்னுடைய இயேசுடிக்கிறார் அலுவலகத்தில் இருந்தேன். அவங்க சொன்னாங்க, ஒரு சகோதரி எங்கேருந்தோ தூர இடத்துலேருந்து உங்களை பார்க்கணுன்னு வந்திருக்கிறாங்க. அவங்க கிறிஸ்தவங்க இல்லை, அதனால் அப்பாயின்மெண்ட் வாங்கினு எப்போ ஜெபம் அதெல்லாம் தெரியாது. இது மாதிரி கேள்விப்பட்டு நான் வந்துட்டேன், அந்த ஊழியக்கார ஐயாவை பார்க்க முடியுமான்னு நிற்கிறாங்க. சரி வர சொல்லுங்கன்னு சொல்லி அவங்க உட்கார வைத்தாங்க. முன்னால்